Om Shanti, everyone. Om Shanti, Sister Jayanti. Om Shanti Arunabhay and to ஓம் everyone. சாந்தி எல்லாருக்கும். So, உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. சிஸ்டர் ஜெயந்தி எங்களோட இருக்கிறார்கள். ஜெயந்திபன் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போறேன். தாதி குல்சாரை பற்றி. பாபானுடைய முரளியோட சம்பந்தப்பட்டதுதான். ஒரு சில தாய்மார்கள் தாதி குல்சாரை சந்திக்க போனார்கள். தாதி குல்சார் சொன்னார்கள், அந்த தாய் சொன்னார்கள், தாதி என்னுடைய கணவர் வந்து எனக்கு துன்பம் கொடுக்கிறார், எனக்கு கஷ்டம் கொடுக்கிறார், எனக்கு வலி கொடுக்கிறார் என்று. பிறகு தாதி குல்சார் சொன்னார்கள், அப்படியா, உங்களுக்கு துன்பம் கொடுக்கிறாரா? ஆனால் யார் வந்து அதை எடுக்கிறது துன்பத்தை? அதனால் அந்த சின்ன வார்த்தை தான் அந்த தாய்க்கு வந்து ஒரு எண்ணம் உடனே வந்தது, நான் தான் அந்த துன்பத்தை எடுக்கிறேன். கணவர் துன்பம் கொடுத்தாலும் நான் தான் துன்பத்தை கொடுக்கிறேன் இல்லையா? அப்போ தாதி இலகுவாக அதை சொன்னார்கள். அதனால ஓகே. ஓம் சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி எல்லாருக்கும். அதனால பாபானுடைய முரளி ஒரு பெரிய பெரிய அன்பு நிறைந்த முரளி. பாபா வந்து ராஜரீகமான குழந்தையாக இருக்கிறார். பாபா வந்து ஆழமான அன்பு கொடுக்கிறார் இல்லையா? நீண்ட காலமாக பாபா வந்து எங்களை வந்து சந்திக்கிறார். இந்த தடவை பாபா சொன்னது ரெட்டை கிரீடதாரியாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு கிரீடம் இருக்குது, உங்களுடைய பௌதீகமான விஷயங்கள் மேலே கிரீடம் இருக்குது, ராஜ்யம் இருக்குது. சத்திய யுகம் திரேதா யுகத்தில் உலக ராஜ்யம் இருக்குது. அதனால் அந்த ரெண்டுமே தொடர்புபட்டது. ஏனென்றால் பாபாவினுடைய அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் வந்து அந்த அந்த ராஜ்ய உரிமையை அனுபவம் செய்கிறீங்களா? உங்களுடைய மனதினுடைய ராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியுதா? அல்லது சில நேரம் இருக்கிறீங்க, சில நேரம் இல்லையா? சில நேரம் வந்து நீங்கள் மனதுக்கு ராஜாவாக இருக்கிறீங்க, சில நேரம் மனது உங்களுடைய ராஜாவாக இருக்குதா? அதனால அப்படி நடக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்க வந்து ராஜாவாக இருக்க முடியாது. ராஜ்ய அதிகாரியாக இருக்கிறவர் நீண்ட காலமாக இருப்பார். ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு நாள் ஓம் ஒரு நாள் இல்லை என்று இல்லை. அதனால பாபா சொல்றார், உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கோ. என்ன நீங்க பாக்குறீங்க உங்கள? இன்றைக்கு நீங்க உங்களுடைய புலனங்கங்களுடைய அதிகாரியாக இருந்தால், ராஜாவாக இருந்தால், உங்களுக்கு எதிர்கால ராஜ்யத்துக்கான உரிமை கூட சத்தியத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கிடைக்கும். இன்றைக்கு நீங்க உங்களுடைய அந்த ராஜ்யத்தை இழந்துட்டீங்கன்னு சொன்னா, அடிக்கடி ராஜ்யம் இல்லாம போகுதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ உங்களுக்கு வந்து சத்திய யுகத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுக்குமே அந்த உரிமை கிடையாமல் போயிடும், அந்த அந்த அனுபவம் கிடைக்காமல் போயிடும். அதனால உங்களுடைய கணக்கை பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த தொடர்பு இருக்குது. அதன் மூலமாகத்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்க முடியும். பாபா எங்களை எப்படி பார்க்கிறார்? பாபா வந்து எங்களுடைய இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்க்கிறார், இரட்டை கிரீடதாரிகளாக பார்க்கிறார். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, தாதி ஜானகி ஒரு தடவை சொன்னார்கள், 10-11 வயசு இருக்கேக்கல தாதிக்கு. அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, சின்ன சின்ன ஸ்கூலுக்கு போனவங்களை ஒரு பாடத்தில் வந்து 100 மார்க்ஸ் எடுத்துட்டார்கள். ஏன்னு சொன்னால் டீச்சர் வந்து 100 மார்க்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக 99 மார்க்ஸ் கொடுத்தார்கள். ஏனென்று எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அதாவது வந்து அந்த பாடத்தில் நல்ல திறமைசாலியாக இருந்தார்கள். கணக்கு கணித பாடத்தில் தான். தாதிக்கு வந்து எப்பவுமே கணக்கில் வந்து அது கர்ம கணக்காக இருந்தாலும் சரி, பௌதிகமான படிப்பில் கணக்காக இருந்தாலும் சரி, தாதிக்கு வந்து அதில் நிறைய இது இருக்குது. அதனால் தாதி எப்பயுமே சொல்லுவார்கள், அதனால் இப்போ நான் வந்து ராஜாவாக இருந்தால் எதிர்காலத்திலையுமே நான் வந்து ராஜாவாக இருக்கலாம். அதனால பாபா வந்து
இரட்டை ராஜ்ய அதிகாரியாக இருக்கிறது பற்றி பேசியிருக்கிறார். எங்களுடைய சொந்த மனதனுடைய அதிகாரியாக இருக்கிறது பற்றியும் பேசியிருக்கிறார். அதனால பாபா வந்து அன்பு பற்றியும் பேசியிருக்கிறார். எங்க ஒரு ஆளுக்கு அன்பு இருக்கும் பொழுது நீங்க வந்து அந்த அன்புக்கினியவருக்காக என்னவும் செய்வீங்க இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றார், நீங்க ஆனால் அப்படி அன்புக்கினியவராக இருக்கிறேன்னு சொன்னா அவருக்கு சமமாக இருக்க வேணும். அதனால உங்களுடைய எண்ணத்தில, உங்களுடைய வார்த்தைகள்ல, உங்களுடைய செயல்கள்ல, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய நடத்தையில, உங்களுடைய செயல்பாடில அந்த அளவுக்கு தூய்மை இருக்குதா? அந்த தூய்மை எல்லா நேரமும் இருக்குதா? வரிசை கிரமமாக இல்ல, முதல் இலக்கமாக இருக்கிறதுக்கு தந்தைக்கு போல. அப்போதான் நீங்க தந்தைக்கு சமமாக முழு சக்கரத்திலையுமே நீங்கள் இருக்க முடியும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பிரம்மாவோட வர முடியும். இல்லை என்ன சொன்னா 2வது பிறப்பு 3வது பிறப்பு யாருக்கு தெரியும் இல்லையா? அதனால தூய்மை பாபா சொல்லியிருக்கிறார். தூய்மையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். நீங்க நினைவு செய்து பாருங்கோ, எந்த அளவுக்கு நீங்க தூய்மையாக இருந்தீங்க, எந்த அளவுக்கு நீங்க திரும்பி தூய்மையாக ஆக வேணும். அதனால அந்த காட்சியை நீங்க வந்து எடுத்து பாருங்கள். பரம்தாமத்துல முழு ஆத்மாக்களும் இறைவனோட இருக்கிறார்கள். சில ஆத்மாக்கள் இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள், தந்தைக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களுடைய தூய்மை பிரகாசமாக இருக்கும். அவர்கள் இறைவனுக்கு சமமாக இருப்பார்கள், இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். மீதியாக்கள் வந்து வரிசை கிரமமாக இருப்பார்கள் தூய்மையினுடைய அடிப்படையில. அதனால விசேஷமான ஆத்மாக்கள், தந்தைக்கு நெருக்கமாக இருக்கிற ஆத்மாக்களுடைய தூய்மை பிரகாசமானதாக இருக்கும். அதுக்கு பிறகு சிந்திச்சு பாருங்கள் தூய்மை, சத்திய யுகத்தினுடைய தூய்மையை பற்றி. எப்படி அங்க தூய்மையினுடைய ஆளுமை இருக்கும். உங்களுடைய தூய்மை மட்டுமல்ல, உங்களுடைய நடத்தையில மட்டுமில்ல, உங்களை சூழ இருக்கிற எல்லாமே தூய்மையாக இருக்கும் சத்திய யுகத்துல. பூக்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே தூய்மையாக இருக்கும். அதனால பாபா வந்து அதை பற்றி ஒரு எப்படி எல்லாமே தூய்மையாக இருக்கும் என்ற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அந்த தூய்மை எல்லாம் நீங்க தூய்மையாக இருக்கிறது மட்டுமில்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே தூய்மையாக இருக்கும். இன்றைக்கு நீங்க அதை பற்றி பாபாவுக்கு முன்னால பார்க்கும் பொழுது, தாதிமார்களை பார்க்கும் பொழுது அந்த தூய்மையினுடைய பிரகாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதனால பாபா வந்து எங்களை அந்த தூய்மையை அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய செப்பு யுகம், திரேதா யுகம் இல்லையா, துவாபர யுகம். துவாபர யுகத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆலயங்களை பாருங்கள், எப்படி உங்களுடைய தூய்மையினுடைய அந்த ஆளுமையினாலதான் அந்த அளவுக்கு ஆலயங்கள்ல அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. சத்திய யுகம், திரேதா யுகம். துவாபர யுகத்தில இருந்து ராஜாக்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள் எல்லாருமே வருவார்கள். அவர்கள் தங்களுடைய பாகங்கள், நடிகர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஆனால் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய தூய்மை வந்து அவர்களோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது மத தலைவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே தூய்மை இருந்தாலும் உங்களுடைய தூய்மை வந்து அவர்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட ராஜாக்களுக்கும் மற்றவர்களுக்குமே சிலை வைக்கும் பொழுது எப்படி அந்த சிலையை வைக்கிறார்கள் இல்லையா, வெளியால சிலை வைக்கிறார்கள். அப்ப அந்த சிலைக்கு என்னவும் நடக்கலாம், வெயில் படும், மழைப்படும், புயல் படும். ஆனால் உங்களுடைய விக்கிரகங்கள் ஆலயங்கள்ல தான் வைக்கப்படுது. அதுதான் அந்த தூய்மையினுடைய அந்த தூய்மையை நீங்கள் இப்பதான் உங்கள கிரகிச்சு கொள்ள முடியும். அதுக்கு பிறகு பாபா வந்து ஒரு விசேஷமாக இரட்டை வெளிநாட்டவர்களோட தொடர்பு இருக்குது இல்லையா? இப்பவும் பாபாவுக்கு இரட்டை வெளிநாட்டவர்களோட தொடர்பு இருக்குது. பாபா சொல்லியிருந்தார், இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு விசேஷமான அன்பு இருக்குது. நான் கூட சிந்திச்சு பார்க்கிறேன், எப்படி நீங்க வந்து மெடிடேஷனுக்கு போகும் பொழுது, டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டவர்கள் மலைகளுக்கு போகும் பொழுது தியானம் செய்யறதுக்கு 50, 51ஆம் ஆண்டுகள்ல அந்த நேரத்துல ஒரு நேரம் பாபா வந்து திருஷ்டி கொடுப்பார். மக்கள் என்ன சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், பாபா நீங்க எங்க இருந்தீங்கன்னு பாபா அவர்களை பார்த்து சொல்லுவார், நீங்க மட்டும் என்னுடைய குழந்தைகள் இல்ல, பாபா வந்து
தூரத்தில் இருக்கிற குழந்தைகளையும் நினைவு செய்கிறார், அவர்களுக்கும் திருஷ்டி கொடுக்கிறார், அவர்களும் பாபாட்ட வர வேண்டும் என்று. அப்ப பாபா அந்த நேரம் 50 இரட்டை வெளிநாட்டவர்களை நினைவு செய்கிறார். நிறைய பாபாவினுடைய கருவிகள் வந்து ஆரம்ப 50களில் வந்திருக்கிறார்கள் பாபாட்ட. அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால விசேஷமாக நிறைய பேர் அந்த நேரத்துல பாபாவினுடைய பிறப்பு, பாபாவினுடைய ஞானம் கிடைச்சிருக்குது. அதனால நீங்க கூட சிந்திச்சு பார்க்கலாம், எப்படி பாபா வந்து 44 இரட்டை வெளிநாட்டவர்களை வந்து கூப்பிடுறாருண்டு. பாரதவாசிகள் எப்பொழுதுமே நிறைய பேர் இருந்தாலும் பாபாவுக்கு இரட்டை வெளிநாட்டவர்கள் மேல விசேஷமாக அன்பு இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் பாபா எப்பொழுதுமே சொல்றது, நீங்க வந்து நிறைய தடைகளை தாண்டி வர வேண்டும். பாரதத்துல வந்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு தடை இல்லை. அதை தாண்டி நீங்கள் தான் இறைவனுடைய செய்தியை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு கருவியாக இருக்கிறீங்க. இறைவன் வந்து உலக நன்மை செய்பவர் என்று சொல்லி சொன்னால் உங்களால தான். அவர் பாரதத்துக்கு நன்மை செய்பவர் இல்லை, உலகத்துக்கே நன்மை செய்பவர். பாபா அதை பற்றி கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த முரளியில பாபா வந்து இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு மேல நிறைய அன்பு இருக்குது என்று சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லாருமே அவருக்கு சமமாக ஆக வேணும் என்றது அவருடைய விருப்பம். அப்பதான் நீங்க சக்கரத்திலேயும் அவரோட செல்ல முடியும். எனக்கு தெரியும், பாபா தாதி ஜானகிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து பாபாவோட 5000 வருஷமுமே இருப்பீங்க என்ற ஆசீர்வாதம் தாதி ஜானகிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாபா கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோட நான் இப்ப பாபாவோட இருக்கிறேன். பாபா என்ன இன்றைக்கு ஞாபகம் செய்கிறார். பாபா வந்து என்னோட சிவபாபா பரம்தாமத்தில் இருப்பார். பிரம்மா பாபா என்னோட 5000 வருஷ சக்கரத்துக்கும் இருப்பார். அதனால உங்களுக்கு தெரியும் இல்லையா, யாராவது ஒரு ஆள் உங்களை பராமரிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அப்போ குழந்தையாக உங்களுக்கு அந்த சௌகரியம் இருக்கும் இல்லையா. அதனால அந்த முரளியை வாசிக்கும் பொழுது எனக்கு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. இப்ப இறைவன் எனக்கு கற்பிக்கிறார், இறைவன் என்னை பராமரிக்கிறார், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, ஸ்ரீமத் இருக்குது. அதை தாண்டி உத்தரவாதம் இருக்குது. பாபா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். விசேஷமான அழைப்பு பாபாவிட்ட இருந்து கிடைச்சிருக்குது. வரிசை கிரமமா இல்ல, முதல் இலக்கம் ஆகிறதுக்கு. வரிசை கிரமமாக இல்லாமல் 8ல வரலாம், அல்லது 108ல வரலாம், அல்லது 16108 வரலாம். அப்படி இல்லை, முதல் இலக்கமாக முதலாவதாக வாரத்துக்கு பாபா எங்களை அழைக்கிறார். முதலாவது வரிசை கிரமமாக இல்லை, முதல் இலக்கமாக ஆகுங்கள் என்று பாபா எங்களுக்கு சொல்றார். அதனால அது அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு. நாங்கள் அந்த உயர்ந்த நிலையில எங்களை வந்து கொண்டு வர வேண்டும். எல்லா நேரமுமே அந்த நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். சாரி, நான் என்னுடைய மனதினுடைய அதிகாரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான். அதுக்கு பிறகு பாபா ஒரு விஷயத்துல ஆச்சரியப்படுறார். அன்பினால பாபா வந்து எந்தெந்த சென்டர்ல என்னென்ன நடக்குதுன்னு டிவியில ரிமோட்ல பாக்குற மாதிரி பாக்குறார். அப்ப பாபா வந்து என்ன பாக்குறாருன்னு சொன்னா, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாபா பாக்குறார். சில நேரத்துல பாபா பாக்குறார், அவருக்கு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பாபா பார்க்கிறார் எப்படி ஒரு பக்கம் நாங்க சொல்றோம் நாங்க இறைவனுடைய குழந்தை என்று, அடுத்த பக்கம் நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னால், ஆனால் நான் என்ன செய்யலாம், இதுதான் என்னுடைய சமஸ்காரம். அப்ப பாபா சொல்றாரு, ஒரு நிமிஷம் பொறுங்கோ, நீங்க யாரு? நீங்க இறைவனுடைய குழந்தை, நீங்க ஆத்மா. அப்ப உங்களுடைய ஆதியான சமஸ்காரங்கள் என்ன? உங்களுடைய அனாதி சமஸ்காரம் என்னது? ஆதி சமஸ்காரம் என்னது? இறைவனுக்கு சமமானது இல்லையா? அதனால அந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வந்து அதை உணர வேண்டும். இறைவனுடைய சமஸ்காரம் எனக்குள்ள சமஸ்காரமாக இருக்குது. சில நேரத்துல தூசுகள் இருக்கும், புயல்கள் வரும். ஆனால் என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால், சில நேரம் நாங்கள் வந்து ராவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டாலும் பசரா அதை நீங்க அந்த தூசை தட்டி விடுங்க. அதை தட்டி விட்டுட்டு அது உங்கள்ட்ட இருக்கக்கூடாது. அது தூசு மாதிரி அதை தட்டிட்டு அதனால பாதிக்கப்படக்கூடாது. இல்லைன்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் எடுத்துட்டீங்க என்று சொல்லி சொன்னால் அது உங்களை பாதிக்குது என்று சொல்லி சொன்னால், இது என்னுடைய சமஸ்காரம் என்று ஆகக்கூடாது. அதனால சொல்ற, அது உங்களுடைய சமஸ்காரம் கிடையாது. உங்களுடைய சமஸ்காரம் இறைவனுடைய குழந்தையாக, அந்த இறைவனுடைய சமஸ்காரம் தான் உங்களுடைய சமஸ்காரம். அதனால
இந்த எண்ணத்தை கொண்டிருக்க கூடாது, கவனீனம் கொண்டு இருக்கக்கூடாது. இது என்னுடைய சமஸ்காரம், நான் என்ன செய்யலாம், இதுதான் என்னுடைய சுபாவம். இல்ல, பாபா சொல்றார், அதை நீங்க முடிக்க வேணும். உங்களுடைய சமஸ்காரம் இறைவனுடைய சமஸ்காரம், அது ரெண்டுமே ஒன்றாக இருக்க வேணும். பிறகு பாபா இன்னொரு விஷயம் கூட விளங்கப்படுத்தி இருந்தார். என்னுடைய சமஸ்காரம் மட்டும் இல்லை, என்னுடைய சுபாவம். ஹிந்தியில சுபாவம், ஸ்வ என்றால் சுயத்துக்கானது, பாவ் என்று சொன்னால் நோக்கம். அதனால பாவனை என்றது வந்து உணர்வு, பாவ் என்றது வந்து நோக்கம். அதனால ஆத்மாவாக என்னுடைய உண்மையான அந்த ஆதியான அனாதியான நிலையில என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம் இல்லையா? தூய்மையான நோக்கம், மேன்மையான நோக்கம். நான் எல்லாருக்குமே உதவி செய்ய வேணும், எல்லாருக்குமே சேவை செய்ய வேணும், எல்லாரையுமே மேம்படுத்த வேணும். அதனால நான் வந்து கவனஈனமாகவோ அல்லது சாக்குப்போக்கோ சொல்லக்கூடாது. அதனால உங்களுடைய வார்த்தை, நீங்க உங்களுடைய வார்த்தைய, உங்களுடைய மொழிய நீங்க வந்து சரியாக பயன்படுத்தணும். என்னுடையது என்னுடையதுன்னு நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுடையது கிடையாது. அதுக்கு பிறகு பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு இன்னொரு விஷயம். புண்ணியம் வந்து வீட்டுல தான் ஆரம்பிக்குது இல்லையா? சாக்கார முரளிகள்ல கூட பாபா அது சொல்லி இருக்கிறார், அவ்யக்த முரளியிலையும் பாபா சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில பாபா என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், மற்றாக்களை நோக்கி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? மற்றவர்கள் ஆத்மாவாக பார்க்க முடியுதா? உங்களுடைய சகோதர ஆத்மாவாக பார்க்க முடியுதா? அல்லது அந்த ஆத்மாவை தேவதை ரூபத்துல பார்க்க முடியுதா? அவர்கள் தேவதைகள் இல்ல, ஆனாலும் நீங்கள் அவர்களை தேவதையாக பார்க்கிறீங்களா? நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவதையாக ஆகுவார்கள். பாபா எங்களை எப்படி பார்க்கிறார்? பாபா எங்களை தேவதைகளாகத்தான் பார்க்கிறார். நாங்கள் தேவதைகள் ஆகல, ஆனாலும் பாபா எங்களை ஃபரிஸ்தாவாகத்தான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் நாங்கள் அப்படி ஆகுவோம் என்று. அதனால நாங்களும் அதே தான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களையும் ஃபரிஸ்தாவாக தேவதையாக பார்க்க வேண்டும். அவர்களுடைய நடத்தை வந்து தேவதையா போனதாக இல்லை என்றாலும், அவர்களுடைய நடத்தை வந்து நல்லதாக இல்லை என்றாலும், நீங்கள் உங்களுடைய பார்வை அப்படி இருக்க வேண்டும். நீங்க அவர்களை நல்லவர்கள் இல்ல, அவர்களுடைய நடத்தை இப்படி இல்லை என்று பார்த்தால், பாபா சொல்றார் அது அவர்களை கீழே விழுத்துறது. அவர்கள் ஏற்கனவே விழுந்திருக்கிறார்கள். அப்ப விழுந்திருக்கிறவர்களை நீங்கள் ஏறி மிதிக்க கூடாது இல்லையா? அதனால பாபா சொல்றார், ஏற்கனவே ஒரு ஆள் விழுந்திருக்கிறாருண்டா, விழுந்திருக்கிற நீங்கள் வந்து ஏறி மிதிக்க கூடாது. அவர்களுடைய ரூபம், அவர்கள் தேவதைகள் என்ற நிலையில பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலையும் அப்படித்தானே. நான் எப்படி ஒரு தேவதையாக இருக்கிறேனோ, அவர்களும் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நான் இறைவனால பட்டிருக்கிறது போல அவர்களும் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால பல மில்லியன்கள்ல கைப்பிடி அளவினர்கள் தான், அந்த கைப்பிடி அளவினர் இவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அதனால இறைவன் அவர்களையும் பராமரிக்கிறார். ஏதோ ஒரு ஆதிக்கத்துக்கு அவர்கள் உட்பட்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வை அவர்களை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறதாக இருக்கக்கூடாது. நான் துன்பம் கொடுத்தால், அவர்களை துன்பப்படும் மாதிரி உணர்ந்தால், அதனால துன்பத்தை கொடுத்து துன்பத்தை பெறுற மாதிரி, அப்ப அது என்னையும் கீழே கொண்டு வரும். நான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது, அன்பை கொடுக்கும் பொழுது, அதுதான் எனக்கு திரும்ப வரும். அது எனக்குள்ள அந்த சமஸ்காரத்தை உருவாக்கும். மற்றவர் நான் சந்தோஷமாக இருக்கிற சமஸ்காரமும் மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிற சமஸ்காரத்தையும் அது கூட நான் மதிப்பு கொடுக்கும் பொழுது, என்னுடைய அந்த மதிப்பு, நான் சுயமரியாதையில மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது என்னுடைய சுயமரியாதை அதிகரிக்கும். அதனால நான் என்னுடைய சுயமரியாதை என்ற ஆசனத்தில் இருந்து கொண்டு, பாபா சொல்றார், ஏன் நீங்க உங்களுடைய ஆசனத்தில் இருந்து இறங்கி அங்க இங்க அலைப்பாயிறீங்க? உங்களுடைய ஆசனத்தில் இருங்கள். நீங்கள் உங்களுடைய ஆசனத்தில் இருக்கும் பொழுது, மதிப்பு கொடுக்கும் பொழுது மற்றவர்களை மேம்படுத்த முடியும். அதனால நடைமுறை ரீதியான கற்பித்தல்களை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேணும்? எல்லாருக்குமே நாங்கள் வந்து மதிப்பு கொடுக்க வேணும், எல்லா நேரமும் மதிப்பு கொடுக்க வேணும். அது அப்பொழுதுதான் நாங்க வந்து மேம்படுத்த முடியும். அதனால பாபா என்ன செய்யறாரோ அதை நாங்களும் மற்றவர்களுக்கு செய்ய வேணும். நாங்க என்ன பாபாட்ட இருந்து பெற்றுக்கொண்டோமோ அதற்கான பதில், அதற்கு வந்து ரிட்டர்ன் பாபாக்கு நாங்கள் வந்து திருப்பி கொடுக்க வேண்டும் இல்லையா?
அதனால டபுள் ஃபாரினர்ஸுக்கான சீசனுக்கான முரளி அப்படித்தான் நடக்கிறது ஆரம்ப காலங்களில். அதனால பாபா வந்து எப்படி திருப்தியாக இருக்க முடியும், திருப்தியாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு திருப்தி கொடுக்க முடியும். ஹிந்தியில திருப்தியினுடைய ரத்தினம், திருப்தியாக இருக்கிறது மட்டுமல்ல, திருப்தி ரத்தினமாக இருக்கிறது. பாபா வந்து சொன்னார், மணி மணி என்றது வந்து பெண்ணுக்கு இல்லையா, கண்மணி என்று சொல்றோம் இல்லையா. ஆனால் பாபா சொல்ற சகோதரர்களும் மணிகள் தான் இல்லையா. பொதுவாக பெண்களுக்கு தான் மணி என்று சொல்லுவோம், கண்மணி அல்லது பெண்மணி என்று சொல்லுவோம், ஆண் மகன் அல்லது அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் இங்க பாபா என்ன சொல்றாரு சொன்னால், அந்த மணி என்றது வந்து பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பொருந்தும். அதனால நீங்க எல்லாருமே திருப்தி மணியாக இருக்க வேண்டும். முழு வருடமும் 6 மாசத்துக்கு அல்லது இந்த 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 பருவ காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டும். அதனால அந்த திருப்தியாக இருக்கிறத ஆழமாக நான் பயிற்சி செய்யும் பொழுதுதான், நான் 6 மாசம் திருப்தியாக இருக்கிறத ஆழமாக பயிற்சி செய்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய சமஸ்காரமாக ஆகிரும். அதுக்கு 6 மாசம் தேவையில்லை. உண்மையாக நீங்க வந்து அதுக்கு கவனம் செலுத்தி 21 நாள் அதை பயிற்சி செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய சமஸ்காரமாக ஆகிரும். அதனால நீங்க அதுக்கு கவனம் செலுத்தும் பொழுது அதை நீங்க உங்களுடைய சமஸ்காரமாக சக்தி வாய்ந்த நிலையை கொண்டு வர முடியும். அதனால பாபா சொல்றார், 6 மாதம் இல்ல, முழு வருடமுமே நீங்க திருப்தி மணியாக இருக்க வேணும். மணி என்றது ஆண்களுக்குமானது. அதனால பாபா இந்த வீட்டு வேலை கொடுத்திருக்கிறார், திருப்தி மணியாக, திருப்தி ரத்தினமாக இருக்கிறதுக்கு இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் திருப்தியை கொடுக்க வேண்டும், எப்பொழுதுமே திருப்தியை கொடுக்க வேண்டும். அதனால இந்த முரளியில பாபா எங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். இந்த கலியுகத்தினுடைய கடைசியிலையுமே அந்த அன்பு இருக்கும் பொழுது அன்புக்காக மக்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்கிறார்கள். அதனால நீங்க நீங்க உங்களுடைய பலகீனங்களை இறைவனுக்காக தியாகம் செய்ய முடியாதா? உங்களுக்கு பாபா மேல அன்பு இருக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த அன்புக்காக நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா? அதனால பாபா சொல்றார், உங்களுக்கு வந்து அசரீதியானவர் சரீரதாரி 2 பேரும் இருக்கிறார்கள் இல்லையா. இந்த மாதம் ஜனவரி மாதம், இந்த மாதத்துல பிரம்மாபாவனுடைய அன்பை அனுபவம் செய்யறது உங்கள் எல்லாருக்குமே இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் உங்களை பராமரிக்கிறார், உங்களை மேம்படுத்துறார். அதனால இந்த சங்கமை இந்த இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையுமே நீங்கள் வந்து அனுபவம் செய்ய வேண்டும். வகுப்புகளா இருக்கலாம் அல்லது பட்டியாக இருக்கலாம், நீங்க என்ன செய்தாலும் அது உங்களை நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இதுதான் அதற்கான நேரம், பாபாவினுடைய அன்பினால உங்களை நிரப்பிக் கொள்றதுக்கான நேரம். நல்லது. அருணாபன், மியூட் பண்ணிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஜெயந்தீபன். ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து இது ஒரு அற்புதம். என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஞாபகத்தோட இந்த முரளியை நீங்க ரிவைஸ் பண்றது, அப்படியே அந்த முரளியில ஒரு புள்ளி கூட ஒரு பாயிண்ட்ஸ் கூட நீங்க விடாம ரிவைஸ் பண்றீங்க. ஜெயந்தீபன் என்ன சொல்றான்னு சொன்னா, நான் வந்து அதை கற்பனை செய்து பார்க்கிறேன். அதனால அந்த 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 எனக்கு ஒருக்கா பார்த்தாலே அந்த என்ன பாபாவில் அந்த முரளி இல்லையா. அதனால 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 நீங்க வந்து முடிச்சிங்க, நல் சுபாபம் சுபமான பாபம் என்று சொல்லிட்டு. அதனால ஜெயந்தீபன் நீங்க இந்த ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? அதாவது வந்து பாபா சொல்லி இருந்தார் கண்ணில புள்ளியாக இருக்கிறது, புள்ளிய பார்க்கிறது, அது பற்றி பாபா வந்து என்ன சொல்லியிருந்தான்னு சொன்னால், எப்படி கண்ணினுடைய மணி ஒரு புள்ளி இல்லையா, கண்மணி ஒரு புள்ளியாகத்தான் இருக்குது. அதனால அந்த புள்ளி அந்த அதே மாதிரி நீங்களும் புள்ளியாக பார்க்க வேணும் எல்லாரையுமே. அப்ப நான் உங்களை பார்க்கும் பொழுது ஆண் பெண் என்றது இல்லாமல் கருப்பு வெள்ளை என்று பார்க்காமல்
என்னுடைய பார்வை வந்து ஆத்மாவிலை நோக்கியே இருக்க வேண்டும், சகோதர பார்வையாகவே இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே அந்த புள்ளியினுடைய பார்வையை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாருக்கும் அன்பும் மரியாதையும் செலுத்த முடியும். பிரிவு இருக்காது அல்லது முரண்பாடுகள் இருக்காது. அப்பொழுதுதான் நல்லது. ஜெயந்தீபன், இன்னொரு விஷயம் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க பிரம்மா பாபாவுக்கு பற்றி. நான் கூட இதை கேட்கணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன். ஒரு பிராமின் வந்து பல வருடத்துக்கு முதல்ல அவருக்கு வந்து பாபாவினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தது. நீங்க வந்து பிரம்மாவோட மேலே போயிட்டு பிரம்மாவோட கீழே வருவீங்கண்டு. ஆனால் ஜெயந்திபன், அந்த ஆத்மா வந்து பாபாவை விட்டுட்டு போயிட்டார். இப்ப வந்து தொடர்பில் இருக்கிறார், ஆனால் ஞானத்திலே இல்ல, ஞான ஃபாலோ பண்றது இல்ல. அப்ப எப்படி அது வேலை செய்யுது? பாபா வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், ஆனால் அவர் பாபாவை விட்டு போயிட்டார். அப்ப இதுல என்ன நடக்குதுன்னு ஜெயந்தம் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் பார்க்கிறேன் பாபா வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் தனிப்பட்ட ரீதியில. ஆனால் பாபா என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், எப்பொழுதுமே இந்த குழந்தை வந்து பாபானுடைய ஆசீர்வாதத்தை நாங்க பயன்படுத்த வேணும். ஆசீர்வாதம் பாபா கொடுக்கிறார், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வந்து எங்களுடையதாக ஆக்க வேண்டும். அதுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பாபா என்னை இப்படி என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்ற விழிப்புணர்வு எனக்கு இருக்க வேணும். அப்பதான் நான் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வர முடியும். பாபா எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆனா நான் அந்த ஆசீர்வாதத்தை என்னுடையதாக ஆக்க இல்லை என்று சொன்னால், அந்த விழிப்புணர்வில் பாபானுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரையில்லை என்று சொல்லி சொன்னால், அப்ப வந்து அது அந்த ஆசீர்வாதம் பலிக்காது இல்லையா? என்னன்னு சொன்னா, நான் அதை அந்த விழிப்புணர்வில் இல்லை, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நோக்கங்கள் அங்கால இங்கால இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், பாபா என்ன விரும்புறாரோ அதை என்னால் அடைய முடியாது. அதனால பாபா வந்து பார்க்கிறார், பாபா எங்கள் எல்லாரையுமே தேவதையாக பார்க்கிறார். அதே போல பாபா அந்த ஆத்மாவை பார்க்கிறார். பாபாவுக்கு சமமாக 5000 வருஷம் பாபாவோட கொண்டு வர. ஆனால் அதை உண்மை ஆக்குறது என்னுடைய கையில தான் இருக்குது இல்லையா? பாபா வந்து விதைக்கிறார். பாபா எனக்கு வழங்குற ஆசீர்வாதம் விதை. ஆனால் அந்த விதைக்கு நான் வந்து நீர் கொடுத்தால் தான் அது வந்து வளரும். அப்ப நாங்க வந்து அந்த ஆசீர்வாதம் வீணாயிட்டேன்னு சொல்லலாமா? பாபாவினுடைய ஆசீர்வாதம் வீணாகாது இல்லையா? பாபாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் வீணாகாது. யாருக்கு தெரியும், அந்த ஆத்மா வந்து திரும்ப வரலாம், திரும்ப வந்து அற்புதங்களை செய்யலாம் இல்லையா? திரும்ப வந்து தீவிர முயற்சி பாபாவுக்கு சமமாக ஆகலாம் இல்லையா? அதனால ஜெயந்திபன், ராஜரீகம், தூய்மையினுடைய ராஜரீகம் பற்றி சொல்லியிருந்தீங்க. பார்வை, எண்ணங்கள், வார்த்தைகள். ஜெயந்திபன், நடத்தை, தூய்மையினுடைய நடத்தையில தூய்மை, அது பற்றி ஒன்று வந்து காமத்தை வெற்றி கொள்றது. மற்றது சூட்சுமமான தூய்மை எங்களுடைய நடத்தையில. அது நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் நடத்தையில தூய்மையை கொண்டு வரத்துக்கு? எதுவும் என்ன சொல்றான்னு சொன்னால், நான் உங்களோட பேசுறேன், நான் உங்களோட இனிமையாக இருக்கிறேன்னா, உங்கள்ட்ட எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ன்றதுக்காக நான் திருப்தியாக இருக்கிறேன்னா, அல்லது நான் பாபானுடைய குழந்தை, நீங்களும் பாபானுடைய குழந்தை, அதனால நான் அந்த அந்த இனிமையாக இருக்கிறேன்னா இல்லையா? அப்ப அந்த இனிமை வந்து எனக்கு உங்கள்ட்ட இருந்து ஒன்று கிடைக்கணும்ன்றதுக்காக நான் உங்களோட இனிமையாக பேசுறேன்னா, அல்லது என்னுடைய சுபாவமே உங்களோட எல்லாரோடையும் இனிமையாக பேசுறதா? அதனால நான் இவர்களா என்னுடைய நண்பர்கள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள் இல்லை என்றது இல்லை. நான் எல்லாருக்குமே, இந்த பிராமண குடும்பத்துக்கும் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், எல்லாருமே எனக்கு நெருக்கமானவர்கள். அந்த விழிப்புணர்வு, அதுதான் யாரு அவர்கள் எப்படி இருந்தாலும் இல்லையா? அது ஒரு விஷயம், அதுவும் தூய்மை தான் இல்லையா? நாங்கள் தாதிமார்களுடைய பார்த்துருக்குறோம். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, எப்பொழுதுமே தாதி என்னுடைய ரூமுக்கு வரும் பொழுது அந்த குரூப்போட இல்லையென்றாலும் தாதி வந்து கூப்பிடுவார்கள், வாங்க வாங்க வந்து. தாதி வந்து சொல்ல மாட்டார், இது வந்து நீங்க இந்த நேரம் வராதையும் கொண்டு சொல்றது இல்லை. தாதி வந்து எல்லாரையுமே
அவர்கள் தாதியினுடைய ரூமுக்கு வந்தால் தாதி அவர்களை திருப்பி திருப்பி அனுப்ப மாட்டார்கள், அவர்களை வாங்கோ என்று தான் சொல்லுவார்கள். அதனால அந்த மாதிரி எனக்கும் வந்து பரந்த இதயம் திறந்த இதயம் இருக்குதா, அது எல்லாமே தூய்மை தான். அதில் இது எல்லாமே தூய்மை, நேர்மை, மற்றது வந்து திறந்த இதயம் இல்லையா. எனக்கு எல்லார் மேலேயுமே நல்ல எண்ணங்கள் இருக்குது என்றால் அப்போ நான் வந்து மற்றாக்களை பற்றி தூய்மையற்ற எண்ணங்களை கொண்டிருந்தால் தான் நான் மறைப்பேன் இல்லையா. ஆனால் உண்மையாக அதை மறைக்க முடியாது, அது ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்படும். அதனால அது வந்து மிக முக்கியமானது. எப்பொழுதுமே எல்லாருக்காகவும் தூய உணர்வுகள், நல்லாசைகளை நான் கொண்டிருக்க வேணும். அது தூய்மையினுடைய அங்கம். போன கிழமை நான் பார்த்தேன், இன்றைக்கும் கூட பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய பலகீனங்களை பற்றி பேசுறது பற்றி ஜெயந்திபன். அப்போ முகம் கொடுக்கறதுக்கும் அல்லது வந்து அதாவது வந்து தலை குனிஞ்சு போறதுக்கும் இல்லையா. அப்போ என்னன்னு சொன்னா, ஒரு உறவு முறையில எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு முறை இருக்குது என்று சொல்லி சொன்னால் நான் வந்து அவர்களோட முகம் கொடுக்க முடியும் இல்லையா, முகத்துக்கு நேர பேச முடியும். நீங்க இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கலாம் என்று நாங்க பேச முடியும். ஆனால் நல்ல உறவு முறை இல்லை என்று சொல்லி சொன்னால் எப்படி நான் எதுவுமே செய்ய முடியாது. நான் சொல்லலாம், ஆனால் அவர்கள் நான் சொல்றதை கேட்க மாட்டார்கள், அல்லது அவர்கள் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். அதனால உறவு முறையில நம்பிக்கை என்றது முக்கியம். அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நாங்கள் வந்து திறந்த மனதோட எல்லாத்தையுமே பேசலாம் இல்லையா. என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு நன்மை செய்யறதை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இருக்காது இல்லையா. எனக்குள்ள அகங்காரம் இருக்கக்கூடாது, அல்லது பொறாமை இருக்கக்கூடாது, அல்லது வந்து குழப்பத்தை உருவாக்குற மனநிலை இருக்கக்கூடாது இல்லையா. அதனால உறவு முறைகளுக்குள்ள அவர்களுக்கு வந்து நான் தூய உணர்வு என்னுடைய இதயத்துல வந்து அவர்களுக்காக வேற எந்த ஒரு உணர்வும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நன்மை செய்யற உணர்வு மட்டுமே இருக்கும் பொழுது அதுதான் வந்து நல்ல ஒரு உறவு முறையாக இருக்கும் இல்லையா. அதனாலதான் பாபா சொல்லியிருக்காரு, ஏற்கனவே யாராவது கீழே விழுந்திருக்காங்கன்னு சொன்னா நீங்களும் அவர்களை மிதிக்க கூடாது இல்லையா. கீழே விழுந்திருக்கிறவர்களை நீங்களும் மிதிச்சுட்டு போகக்கூடாது, அவர்களை நீங்க மேம்படுத்த வேணும் இல்லையா. என்னுடைய கோபம் என்னுடைய அவர் ஏதாவது ஒரு தூய்மையற்ற உணர்வு இருக்கும் பொழுது அது நான் கோவப்படுறேன் இல்லையா, என்னுடைய வார்த்தை என்னுடைய மொழி வந்து சரியில்லாமல் இருக்கும் பொழுது அது அவர்களை வந்து மிதிக்கிறது போல. அதனால பாபா சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி உணர்வுகள் வரக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டினம், அவர்கள் ஏதோ செய்திருக்கிறோம், அது பிழை. ஆனால் நான் வந்து அதை வந்து அதுக்கு நான் வந்து என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது என்னுடைய பலகீனம், எனக்கு கருணை இல்லை இல்லையா, அல்லது வந்து எனக்கு அந்த அந்த நன்மை செய்யற உணர்வு இல்லை. அதனால பாபா சொல்ற, நீ வந்து புண்ணிய ஆத்மா, புண்ணியம் வந்து வீட்டில தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த நேரத்துல நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேணும், ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேணும், அன்பு கொடுக்க வேணும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்ப உங்களுடைய உறவு முறை வளரும். அதுக்கு பிறகு நீங்க வந்து அவர்களுடைய குறைகளை வந்து சொல்லலாம். அதனால ஒரு நபர் ஒரு ஆளை வந்து துன்பம் கொடுத்துட்டார் ஜெயந்தீபன், யாருக்கோ துன்பம் கொடுத்துட்டார். ஆனால் அந்த துன்பப்பட்ட நபரை கருணை நிறைந்தவராக இருக்க சொல்றீங்க, அதானே நீங்க சொல்றீங்க. பாபா அதுதான் சொல்றாரு இல்லையா, யார் உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் நீங்க அந்த துன்பத்தை எடுத்துக்கொள்ள கூடாது, அது வந்து எப்பொழுதுமே இலகுவாக இல்லை. அதனால ஆனால் அதை தவிர வேற வழி இல்லை, அதனால பாபா அது சொல்லியிருக்கிறார். அதனால ஜெயந்தீபன் அடுத்த கேள்வி, இப்போ நான் வந்து என்னுடைய அனாதியான சமஸ்காரம் தான் என்னுடையது என்று சொல்றேன் இல்லையா. அப்போ வந்து எப்படி நான் வந்து
அந்த நிலையை அடைய முடியும். பாபா என்ன சொல்றாருன்னு சொன்னால், என்ன சொன்னால் பாபா சொல்றார், நீங்க உங்களுடைய அந்த நீங்க உண்மையாக யார் என்ற அந்த விழிப்புணர்வில் இருக்க வேணும். இப்ப உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அது எல்லாமே உங்கள படிஞ்சிருக்கிற தூசுகள். அந்த தூசை நீங்கள் துடைக்க வேண்டும். உங்களுடைய சுயமரியாதையில இருந்து கொண்டு பாபா என்னை எப்படி பார்க்கிறார்? இறைவனுடைய குழந்தையாக பார்க்கிறார். அதனால என்னில தூசு படிஞ்சிருக்குது. அந்த தூசால நான் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் உண்மையாக நான் அது கிடையாது. அதனால அந்த தூசை நான் துடைக்க முடியும். இறை அன்பினால, கவனம் செலுத்துறதுனால அந்த தூசை நான் தட்டி தூசை துடைக்க முடியும் இல்லையா? அந்த தூசு திரும்ப என்னில படியாமல் என்னால நான் கவனமாக இருக்க முடியும். அதுக்கு என்னுடைய உண்மையான சமஸ்காரம் என்ன? தாதி எங்களுக்கு எப்பொழுதுமே சொல்றது, நீங்க உங்களுடைய உண்மையான சமஸ்காரங்களை பயன்படுத்தலை என்று சொன்னால் உங்களுடைய பழைய சமஸ்காரம் உங்களை பயன்படுத்தும். தாதி எங்களுக்கு எப்பொழுதுமே சொல்றது. அதனால நான் அதிகாரியாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய உண்மையான சமஸ்காரங்களை பயன்படுத்த வேண்டும். அதை மறக்கக்கூடாது. நான் என்னுடைய ஆசனத்தில் நான் நிலையாக இருக்க வேண்டும். மற்ற சமஸ்காரங்கள் வருது, நான் என்ன செய்யறது, இது என்னுடைய சுபாவம். பாபா சொல்றாரு, இல்லை, அது உங்களுடைய சமஸ்காரம் என்று நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தூசு. அதனால அந்த தூசை நீங்கள் ஞானத்தினுடைய நீரினால அந்த தூசை கழுவி விட வேணும். தேங்க்யூ ஜெயந்திபன். நல்லது ஜெயந்திபன். இன்றைய காலையில ஒரு விஷயம் நீங்க கேள்வி கேட்டீங்க. அதாவது பிரம்மா பாபா இன்னும் ஒரு பிறப்பு எடுக்கலைன்னு, இன்னும் பிறப்பு எடுக்கலைன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப நீங்க அதை பற்றி இன்னொருக்கா சொன்னீங்கன்ற இன்றைய காலையில வகுப்புல சொன்னீங்க. இருந்தாலும் இன்னொருக்கா அதை பற்றி சொல்லுங்க. என்ன சொன்னால் நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, பிரம்மாபா பிறப்பு எடுத்துட்டாரா என்று சொன்னால் இப்போ தாதி குல்சாரும் இல்லை, அதனால பாபா இன்னும் பிறப்பு எடுத்துட்டாரா இல்லையென்று நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. அதனால சாக்கார முரளிகளுடைய நிலையில பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் சாக்கார முரளிகள் தான் பைபிள், சாக்கார முறைகள் தான் கீதை. பாபா கீதை, சாக்கார முரளிகள் தான் கீதை. அதனால எப்பவுமே நீங்க சாக்கார முரளிகள்ல கவனம் செலுத்த வேணும். அதுல நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. பாபா சொல்றார், பிரம்மா பாபா உங்களை கூட்டிக் கொண்டு போறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. பிரம்மா பாபா இப்ப கேள்வி கேட்கிறார் இல்லையா, எவ்வளவு நேரம் என்று. அதனால அவ்யக்த முரளிகள் அந்த கேள்விகள் வந்திருந்தாலும் பாபா சாக்கார முரளிகள்ல சொல்லியிருக்கிறார், பாபா உங்களுக்கு காத்து கொண்டிருப்பார். நீங்க எல்லாருமே ஒன்றாக போட்டு பிறகு கிருஷ்ணருடைய ஆத்மா கீழே வருவார். அந்த ராஜ்யத்துக்குரிய ஆத்மாக்களும் கீழே வருவார்கள். அதனால நாங்க இன்னும் இங்க இருக்கிறோம். கலியுக உலகம் இன்னும் இங்க இருக்குது. அதனால பாபா இன்னும் வீட்டுக்கு போகல. பாபா எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பக்தியில இந்த ஒரு ஞாபகார்த்தம் இருக்குது. கிருஷ்ணன் பிறக்கும் பொழுது உலகத்துக்கு ஒளி கிடைச்சது என்று, இருள்ல இருந்து திடீரென்று அந்த உலகம் ஒளி உலகமாக மாறினது. அதனால ஆத்மாவுக்கு ஒளி கிடைச்சிருக்குது, உலகத்துக்கு இன்னும் ஒளி கிடைக்க இல்லை. அப்போ யாருக்கு அந்த அந்த கிருஷ்ணருக்கு பிறப்பு கொடுக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கு தூய்மை இருக்குது? அதனால பாபா சொல்றாரு இல்லையா, தேவர்கள் கலியுகத்துல கால் பதிக்க முடியாதுண்டு. அதனால கிருஷ்ணா இந்த உலகத்துல இந்த உலகம் இப்படி இருக்கிறதுனால கிருஷ்ணா இந்த உலகத்துக்கு வர முடியாது இல்லையா. இந்த உலகம் மாசுபட்டு இருக்குது, தூய்மையாட்டு இருக்குது. அப்போ எப்போ இதெல்லாம் முடியுதோ, தூய்மை இன்மை முடியுதோ, அப்பொழுதுதான் கிருஷ்ணர் பிறக்க முடியும். அதனால பக்தியில இந்த ஞாபகார்த்தம் இருக்குது இல்லையா. அந்த கிருஷ்ணர் பிறந்ததுக்கு பிறகு வெள்ளம் வந்தது இல்லையா. வெள்ளம் வெள்ளத்துல ஆல இலையில கிருஷ்ணர் மிதந்து கொண்டு புதிய உலகத்துக்கு போனதாக. அதனால நீங்க நீங்க சிந்திச்சு பார்த்தால் கிருஷ்ணர் இன்னும் பிறக்க இல்லை என்றது உங்களுக்கே தெரியும். அதனால என்னன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடக்குது. கிருஷ்ணர் கிரைஸ்ட் பிறக்கும் பொழுது
அப்பொழுது கூட ராஜா வந்தார்கள் இல்லையா, ஏஞ்சல்கள் வந்தார்கள். அதனால அந்த சமிக்கைகள் இருக்குது விசேஷமான ஆத்மாக்கள் பிறக்கும் பொழுது. ஆனால் கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது கலியுகத்தில் கிருஷ்ணர் பிறக்க முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பு கிடையாது. அதனால இன்னமும் கிருஷ்ணர் பிறப்பெடுக்க இல்லை. தேங்க்யூ ஜெயந்திவன். அதனால பிரம்மா பாபாவை பற்றி இன்னொரு சில விஷயங்கள். பிரம்மா பாபாவினுடைய மாதம் அவ்யக்த மாதம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? முதல் தடவை பாபா இல்லை என்றது பற்றி, அல்லது பாபா அந்த 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 பாபா அவ்யக்தமான நேரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஜெயந்திமன் சொன்னா, நான் ஆக்ராவில் இருந்தேன். பாபா தீதி மன்மோகினியோட என்னை ஆக்ராக்கு அனுப்பியிருந்தார். நான் மதுபனத்துக்கு டிசம்பரில் வந்திருந்தேன். அதுக்கு பிறகு 19 ஜனவரி ஒரு விடியப்புறம் 2 மணி போல் சிஸ்டர் மாதிரி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரு ரூமில் இருந்தோம். ஒரு ஆட்கள் கதவு தட்டி லைட்டு போட்டுட்டு மகேந்திரபாய், அந்த ஆக்ராவில் இருந்த பிரதர், அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், அவருக்கு ஃபோன் கால் வந்ததுண்டு. உண்மையாவோ அல்லது இல்லையோ தெரியல. ஆனால் பாபா அவ்யக்தமாகிட்டார்ன்றது. அந்த நேரத்தில் நாங்கள் உடனே வெளிக்கிட்டுட்டோம். உடனே எங்களை திருப்பி வெளிக்கிட்டு கொண்டு போய் மெடிடேஷனில் இருந்துட்டோம். அந்த நாட்களில் அபுவில் லேண்ட்லைன் கூட இல்லை. லேண்ட்லைன் இருந்தது. சில நேரத்தில் அந்த லேண்ட்லைன் கூட வேலை செய்யாது, சில நேரத்தில் வேலை செய்யாது. அப்போ நாங்கள் அபுவுக்கு ஃபோன் பண்ண முடியலை. டெல்லிக்கு ஃபோன் பண்ணோம், பொம்பையில் பெரிய பெரிய சென்டர்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம். நாங்கள் பாபாவுக்கு முன்னால் இருந்தோம், மெடிடேஷனில் இருந்தோம். அப்போ நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால், நான் பாபாட்ட பிரம்மாபானுடைய கண்கள் மூலமாக நான் எப்பொழுதுமே திருஷ்டி எடுத்துக்கொள்ளுவேன். அதன் மூலமாகத்தான் எனக்கு சிவபாபாவோட திருஷ்டி கிடைக்கும். சிவபாபானுடைய திருஷ்டியை நான் எப்பொழுதுமே பிரம்மபாவனுடைய கண்கள் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறேன். அப்போ எனக்கு நான் எப்படி யோகம் செய்யறதுன்னு எனக்கு எண்ணம் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு எண்ணம் வந்தது. சிவபாபா சொல்லியிருக்கிறார், இது ருத்ர ஞான யாகம். அதனால இது சிவனுடைய ஞான யாகம், ருத்ர ஞான யாகம். பிரம்மாவினுடைய யக்கியம் கிடையாது. இது சிவனுடைய யக்கியம். முரளிகள்ல பாபா எங்களுக்கு அதை தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பிரம்மா இங்க இருக்கிறாரோ இல்லையோ, இந்த யக்கியம் சிவ ருத்ர ஞான யக்கியம். அதனால அது அது நடந்தே தீரும், அது முடிஞ்சே தீரும். அதனால நான் எனக்கு நானே தைரியத்தை கொடுத்து கொண்டு நான் திரும்ப பிரம்மா பாபானுடைய நெத்தியில கவனம் செலுத்தி அதன் மூலமாக சிவபாபாவோட தொடர்பு கொண்டிருந்தேன். எனக்கு நானே ஞாபகப்படுத்தி இருந்தேன். அதனால நான் சிவபாபாவுக்கு சரணடைய வேணும், சிவபாபாவுக்கு சரணடைய வேணும் என்று அதுக்கு பிறகு அமிர்த வேளை முடிச்சுட்டு வகுப்புக்கு ரெடி ஆனோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, பெரிய வகுப்பு. அதனால வகுப்புக்கு மாணவர்கள் வந்தார்கள். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் யோகம் செய்தோம். பிறகு மகேந்திரபாய், விமலாபாய், அந்த ஆக்ரா சென்ட்ரலில் இன்சார்ஜாக இருக்கிறவர்கள் வகுப்புக்கு சொன்னார்கள் எல்லாருமே, இது இப்படி இந்த செய்தி வந்திருக்குதுண்டு. அப்போ எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் செய்தியை. பிறகு நாங்கள் யோகம் செய்தோம். 8 மணிக்கு 2 பேர் வந்தார்கள், சொன்னார்கள், மகேந்திரபாய், நாங்கள் அபுவுக்கு போகிறோம்ண்டு. என்ன சொன்னால், என்ன நடக்குன்னு தெரியல, அபுவோட எங்களால் தொடர்பு கொள்ள முடியலை, அதனால் நாங்கள் போக போகிறோம், அதனால் நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் வரலாமெண்டு. அதனால் ஜோதி பெண், நாங்கள் 2 பேருமே உடனே ஓமென்று சொல்லிட்டு போயிட்டோம். ட்ரெயின் ட்ரெயின் ரெடியாக, ட்ரெயின் ஒரு 2 மணி நேரத்தில் ட்ரெயின் கிடச்சிட்டுது. நாங்கள் ட்ரெயினில் ஆக்ராவில் இருந்து அபுவுக்கு ட்ரெயினில் போனோம். ஆக்ரா ட்ரெயின் டெல்லியில் கனெக்ட் பண்ணித்தான் போகும். அதனால் நாங்கள் அமைதியாகவே இருந்தோம். அதனால் சீனியர் ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்போ என்ன சொன்னார்கள்னு சொன்னால், என்ன நடக்க போகுது, நாங்கள் அபுவுக்கு எப்படி போக போகிறோம், அல்லது இதுதான் எங்களுடைய அபுவுக்கான கடைசி பயணமா, என்ன நாங்கள் பிரம்மா பாபா பார்க்க போவோம், பிரம்மா பாபா இல்லையண்டா என்ன நடக்கும்,
அந்த மாதிரி இதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ட்ரெயினில் வந்தாக்கள் நானா அதை எண்ணவே இல்லை. ஆனால் ட்ரெயினில் வந்து மற்றாக்கள் பேசிக்கொண்டிருக்கிறத நான் கேட்டுக்கொண்டு வந்தேன் அந்த எண்ணங்கள். ஆனால் எனக்கு அந்த எண்ணங்கள் வரவே இல்லை. நான் அதை கேட்டு அங்கேயே விட்டுட்டு நான் அமைதியாகவே இருந்தேன். திங்கட்கிழமை காலையில் நாங்கள் வந்து அபுவுக்கு போய் சேர்ந்தோம். அந்த நேரத்தில் சூரிய உதயம் முதல் தடவை வந்து நான் எப்பொழுதுமே அபுவுக்கு வந்து பின்னேரங்களில் தான் மும்பையிலேருந்து போகும்பொழுது பின்னேரம் தான் போய் சேருவோம். ஆனால் நான் வந்து ஆக்ராவிலேருந்து போகிறதுனால ஒரு அழகான காட்சி, சூரிய உதயம் அந்த நேரத்தில் மலையில் வந்து சூரிய உதயம் பார்க்குறதே ஒரு அழகானதாக இருந்தது. ஒரு பக்கம் அந்த அழகை நான் ரசித்தாலும் இன்னொரு பக்கம் நான் யோசிக்கிறேன், நான் என்ன பார்க்க போகிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. நான் வந்து ஒரு நாளும் அதுக்கு முன்னுக்கு நான் எந்த ஒரு பொடியையும் பார்த்ததில்லை. அப்போதான் எனக்கு 19 வயசு. நான் வந்து எந்த ஒரு ஃபியூனரலும் பார்த்ததில்லை, எந்த ஒரு பொடியும் பார்த்ததில்லை. அப்போ நான் எப்படி பார்க்க போகிறேன் பிரம்மாவனுடைய பொடியை? அப்போ நாங்கள் வந்து ஆனாலும் பாண்டவனுக்கு போய் சேர்ந்தோம். அவர்கள் என்ன சொன்னால் நீங்கள் நேராகவே ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு போகலாமெண்டு. அப்போ பாபாவை அங்கே படுக்க வச்சிருந்தார்கள். பிறகு நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் நாங்கள் நேராகவே போய் ஹிஸ்ட்ரி ஹாலில் போய் பாபாவனுடைய பொடியை பார்த்துட்டு போய் பிறந்து ரெடி ஆயிட்டோம். பாபாவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அழகாக இருந்தது, பிரகாசமாக இருந்தது. பாபா வந்து ஓய்வெடுக்கிற மாதிரியே தான் இருந்தது. இப்போ ஜெய்ப்பூரில் இருந்து உடனேயே அவர்கள் ரோஸ் கொண்டு வந்து பாபாவனுடைய சரீரத்தை சுற்றி சிவப்பு ரோஸுகள் போட்டிருந்தார்கள். பாபாவனுடைய முகம் வந்து எப்பொழுதுமே அந்த ரோஸ் போலேயே பிரகாசமாகவே இருந்தது. எந்த ஒரு துன்பத்தினுடையதோ அல்லது எந்த ஒரு இதுவுமே இருக்கல. அந்த தூய்மை இல்லையா என்ன சொன்னால் அந்த தூய்மையினுடைய சக்தி, சரீரம் கூட அந்த மாதிரி பிரகாசமாக இருந்தது. பாபானுடைய பொடியினுடைய கலர் கூட மாறல. மக்கள் வந்து நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டார்கள். பிறகு நாங்கள் இப்போ ட்ரைனிங் சென்டர் இருக்கிற அந்த பில்டிங்களுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அப்போ வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்தது. திடீரெண்டு 700 பேருக்கு மேலே வந்துட்டினம். நான் என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்போது நாங்கள் போய் மலமலண்டு இந்தியாவில் வந்து எப்பொழுதுமே சொல்கிறது, பொடி எடுக்கிற வரைக்கும் வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது இல்லையா? அவர்கள் விரதமாக இருப்பார்கள். இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே சில நேரம் ஃபியூனரலுக்கு வந்து 1 கிழமை 2 கிழமை எடுக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து எதுவுமே சமைக்க மாட்டார்கள், விரதமாக இருப்பார். அடுத்த நாளே பொடி எடுத்துருவார்கள் இல்லையா? அதனால் பாலும் டீயும் இருந்தது, தண்ணி இருந்தது. யாருக்கு ஏதாவது வேணுமோ அவர்களுக்கு வந்து அது கிடைச்சது. அங்கே வேறு எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து தபஸ்யாக தான் செய்தோம். சமையல் இல்லை யாருக்கும் வந்து. ஏன்னா நாங்கள் எல்லாருமே தபஸ்யால் தான் இருந்தோம். பொடி எடுக்க வரைக்கும் சமையல் இல்லை, எதுவும் இல்லை. அதனால மண்டே இரவு திங்கட்கிழமை இரவு வரைக்கும் நாங்கள் தபஸ்யா செய்துட்டு 21ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை தாதிஜி கதியில் வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களை முதல்ல சந்திச்சார்கள். வந்துட்டு 21ஆம் தேதி 7 மணிக்கு காலையில் தாதி வந்து கதியில் இருந்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பாபா செய்தி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அவர்களுடைய குரல் வந்து கொஞ்சம் அப்போ நாங்களும் குரல் மாறிட்டு அப்போ எங்களுக்கும் வந்து அந்த கொஞ்சம் அழுக வந்தது. ஆனால் தாதி வந்து திருப்பி தன்னை ஸ்திடப்படுத்தி கொண்டு அந்த அழுகை நின்றுட்டுது. தாதி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இன்றைக்கு பாபானுடைய இறுதி சடங்குகள் செய்ய வேணும். அதனால் அந்த இறுதி கிரியைகள் எல்லாமே அந்த டென்னிஸ் கோர்ட்டில் அந்த நேரம் அது டென்னிஸ் கோர்ட்டாக இருந்தது. பாபா அங்கே தான் டென்னிஸ் விளையாடுவார். அங்கு தான் பாபானுடைய இறுதி கிரியைகள் எல்லாமே நடத்தப்படும். அதனால் யாரெல்லாம் அதை பாபானுடைய முகத்தை பார்க்க போகிறார்களோ அவர்கள் வந்து கடைசி நேரம் வந்து பார்க்கலாம் என்று. அதனால் அது கூட ஒரு நல்ல ஒரு நாங்கள் எல்லாருமே பூக்கள் வச்சு, ஆனால் பாபானுடைய பொடி வந்து தயாராக இருந்தது. அந்த பொடியை தூக்கும் பொழுது அந்த இதுக்கு அப்போதான் தீதி மன்மோகினி, தாதி நிர்மல் சாந்தா வந்தார்கள் வெளியில். அவர்கள் என்றால் அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் இல்லை,
எதுவுமே இல்லாதனால அவர்கள் கல்கத்தாவில் இருந்தார்கள். தீதி என்ன ஆக்ராவில் விட்டுட்டு கல்கத்தாக்கு போயிட்டார்கள். அபுக்கு வர இல்லை இல்லையா? என்றால் பாபா வந்து அவர்களை சேவைக்காக அனுப்பி கொண்டே இருந்தார். அவங்க கல்கத்தாவில் இருந்து கும்பமேளாக்கு போயிருந்தார்கள் இல்லையா? அதனால திதி வர்றதுக்கு லேட் ஆயிட்டுது. மண்டே செய்தி கிடைச்சி செவ்வாய்க்கிழமை அந்த பொடி எடுக்கிற நேரத்தில் தான் மும்பைக்கு என்றால் கல்கத்தாவிலேருந்து மும்பை வந்து மும்பையிலேருந்து ஃப்ளைட் எடுத்து அகமதாபாத்துக்கு வந்து அகமதாபாத்திலேருந்து அந்த நேரத்தில் வந்து பயணம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இருந்தாலும் அந்த பொடி எடுக்கிற அந்த சரியா அந்த நேரத்துக்கு தான் வந்து சேர்ந்தார்கள். பொடி எடுத்து அந்த காரில் வைக்கிறதுக்கான அந்த நேரத்தில் அவர்கள் வந்தார்கள். அது கூட ஒரு நல்ல ஒரு நேரம். அவர்கள் வந்து திருஷ்டி கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு ஊர்வலம் பாண்டபவன்ல இருந்து அந்த எல்லா இடமும் சுற்றி கொண்டு வந்து 1 மணித்தியாலத்துக்கிட்ட அந்த ஊர்வலம் இருந்தது. திருப்பி நாங்கள் வந்து பாண்டவனுக்கே திரும்ப வந்தோம். வந்து என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சிவபாபாட்ட இருந்து வழிகாட்டல் தாதி குல்சார் மூலமாக தாதி குமாரக்கா வந்து தான் கொல்லி வைக்க வேணும். பிரம்மா பாபானுடைய மகன் இருந்தார், நாராயண் தாதா இருந்தார், மும்பையிலேருந்து வந்திருந்தார். பிரம்மா பாபாவினுடைய ஜெகதீஷ் பாய் இருந்தார். ஆனால் சிவபாபானுடைய வழிகாட்டல் என்ன இருந்தது என்று சொன்னால் கொல்லி வந்து தாய் தான் பெண்கள் தான் பெண் தான் குமாரி தான் கொல்லி வைக்க வேண்டும் என்று தாதி பிரகாஷ் மணி தான் கொல்லி வைத்தார்கள். பொதுவாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்று சொன்னால் இந்தியாவில் வந்து அந்த வழக்கம் இல்லை இல்லையா? ஆனால் பிராமண குடும்பத்துக்குள்ளேயுமே எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சிவபாவனுடைய வழிகாட்டல். அதனால் அவர்கள் வந்து முதலாவதாக நெருப்பெடுத்து எங்களுக்கு கூட அந்த சந்தனக்கட்டை கொடுக்கப்பட்டது. நாங்கள் கூட அந்த சந்தனக்கட்டையில் நெய்யை பூசி அதில் வந்து நாங்கள் எல்லாருமே இல்லையா? இப்போ டவர் பீஸினுடைய அந்த சிவர் இருக்கு. அதனால நாங்கள் கொஞ்சம் குமாரிகள் தான் இருந்தோம். அப்போ அந்த காட்சி அங்கே வந்து அமைதி தான். அப்போ அந்த பாபானுடைய சரீரம் எரிக்கும் பொழுது அந்த நெருப்பெறிகிற சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் தான் கேட்டுது. அந்த அளவுக்கு நாங்கள் அமைதியாக இருந்தோம். பிறகு சில பேருக்கு வந்து கொஞ்சம் அழுகை இருந்தாலும் தாதி அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களையும் அமைதிப்படுத்தினார். ஆனால் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து கண்ணீரே இருக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் போய் முழுகி குளிச்சு அவர்கள் வந்து பாண்டவன் எல்லாம் கிளீன் பண்ணி கூட்டி துடைச்சு எல்லாம் கழுவி ஹிஸ்ட்ரிகள் எல்லாம் கழுவி வச்சிட்டார்கள். பிறகுதான் சமைத்தோம். எங்களை எல்லாருக்குமே தெரியும் போக் வைக்க போகிறோம் என்று. ஆனால் யார் போக் வைக்கிறேன்னு தெரியாது. பிறகு நாங்கள் பார்த்தோம் 700 பேர் இருந்தோம் இல்லையா? அப்போது வந்து ஹிஸ்ட்ரி ஹால் வந்து நிறைந்திருந்தது. அதுக்கு பக்கத்தில் எல்லாமே நிறைய பேர் இருந்தோம். மக்கள் எல்லாருமே அதில் அந்த ஜன்னல்களுக்கு பக்கத்தில் எல்லாமே நின்று கொண்டிருந்தார்கள். பின்னுக்கு எல்லாமே நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த விராண்டா எல்லாம் வந்து நிறைஞ்சிருந்தது. என்ன குளிர்காலம் வேறு இல்லையா? ஆனாலுமே அதுக்கு பிறகு போக் இருந்தது, தாதி குல்சார் இருந்தார்கள், முன்னுக்கு வந்து தாதிமார்கள் இருந்தார்கள், அதுக்கு தாதிகளுக்கு பின்னால குமாரிகள் நாங்கள் இருந்தோம். ஜோதி நாங்கள் எல்லாருமே இருந்தோம். கண் திறந்த தாதி குல்சார் கண் திறந்தார்கள். அப்போ நான் பார்க்குறேன் பாபாவை பார்த்தேன் தாதி குல்சாரில். பாபா திருஷ்டி கொடுக்கும் பொழுது தாதி குல்சார் மூலமாக 1/2 மணித்தியாலத்துக்கு மேலே திருஷ்டி கொடுத்தார் தாதி குல்சார். அதை திருஷ்டி கொடுக்கும் பொழுது தெளிவாக என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால் தாதி குல்சார் இல்லை, அது பாபா தான் என்றது. பாபா வந்து எல்லாரையுமே ஏற்றுக்கொண்டார். பாபாவுக்கு அந்த 700 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்குமே பாபா திருஷ்டி கொடுத்துட்டு பாபா பேச ஆரம்பித்தார். நாங்கள் எதிர்பார்க்கல அதை. ஆனால் அந்த குரல் இல்லையா, அந்த தாதியினுடைய குரல் இல்லை. முதல் அந்த குரல் வந்து அப்போ பிறகு டேப் ரெக்கார்டர் இருந்தது, நார்மல் டேப் ரெக்கார்டர் இல்லையா, அதில் இருந்து நாங்கள் வந்து ஆம்ப்ளிஃபயரை கொடுத்து. ஆனால் அரவாசி குரல் அந்த நேரத்தில் ஸ்பீக்கர் அது எல்லாமே இல்லை இல்லையா, எல்லாருமே அமைதியாக இருந்தோம். ஆனாலும் பாபா வந்து 3 மணித்தியாலம் பேசினார் தாதி குல்சாரில் வந்து.
பாபா சொன்னார், இன்றைக்கு சிவபாபா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். பிரம்மா பாபா வர இல்லை. நான் பிரம்மாவை கொண்டு வந்திருந்தால் நீங்க வந்து அவரை திருப்பி போக விட்டுருக்க மாட்டீங்க. அதனால நான் அவரை கொண்டு வரையில அவர் உங்களை பிறகு வந்து சந்திப்பார். நீங்க வந்து அவரை சந்திப்பீங்க. ஆனாலும் முதலாவது வசனம் எனக்கு ஞாபகம் இருக்குது. திருஷ்டி 30 நிமிஷத்துக்கு மேல திருஷ்டி கொடுத்த பிறகு முதலாவது வசனம், நீங்க வந்து அமைதியினுடைய கடலினுடைய குழந்தைகள். நீங்க வந்து ஆனால் இப்போ குழப்பத்தினுடைய கடலாக இருக்கிறீங்க. என்னால் உடனே எல்லாருக்குமே சிரிப்பு வேற வந்துட்டுது. ஆனாலும் அதுக்கு பிறகு பாபா வந்து எங்களை எல்லாருக்குமே எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து எல்லாருடைய இதயங்களுக்கும் சௌகரியம் கொடுத்து அதில் தான் அந்த 60 வருடத்துக்கான அடுத்த 60 வருடத்துக்கான அஸ்திவாரமும் அங்கே தான் தீர்க்கப்பட்டது. அதனால் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அனுபவம். தேங்க்யூ ஜெயந்தீபன். அதனால் அது எங்களுடைய இதயங்கள் எல்லாருக்குமே தொடுக்கையாக இருக்கும். அதனால் ஜெயந்தீபன், என்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பூ வந்து தோட்டக்காரன்ட்ட கேட்டுதான், நான் வந்து எப்பொழுதுமே நான் வந்து என்னென்று வாழலாம்ண்டு. அப்போ அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், உங்களுடைய வாசனையால் எல்லாரையுமே நிரப்புங்கோ, அப்போ நீங்கள் எல்லாருடைய இதயத்திலையும் வாழுவீங்கண்டு. அதனால் அப்படித்தான் பிரம்ம பாபானுடைய கதையுமே, பிரம்மாவனுடைய நிலையுமே. அதனால் தேங்க்யூ ஜெயந்தீபன். நன்றி ஜெயந்தீபன் எல்லாருக்கும். அதனால் இது ஜெயந்தீபன் வந்து பயணம் செய்கிறதுனால எல்லாருக்குமே 18 ஜனவரிக்கான வாழ்த்துக்கள், அவ்யக்த மாதத்துக்கான வாழ்த்துக்கள். இனி எப்போ ஜெயந்தீபன் இனி எப்போ முரளி ரிவிஷன் இருக்குமென்று போய் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதனால் நாங்கள் வந்து மெடிடேஷன் செய்து முடிக்கலாம். திருப்பி முரளி ரிவிஷன் எப்போ இருக்குண்டு பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். தேங்க்யூ அருணபன், தேங்க்யூ ஜெயந்தீபன். மெடிடேஷன் செய்து முடிக்கலாம்.